வணக்கம், நான் அருணா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டினியூஸா லாஸ்ட் 2 வீடியோஸ்மே நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்க்கறோம் இல்லையா? இன்னைக்கு இந்த வீடியோலயும் எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चंस கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா WH क्वेश्चंस பார்க்கலாம். இப்போ நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चंस கொஞ்சம் பார்க்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான क्वेश्चंस. நம்ம டெய்லி லைஃபுக்கு ரொம்ப இதெல்லாமே வந்து frequently used क्वेश्चंस அப்படினு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, have you finished your homework? நம்ம ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாம் கேட்பாங்க இல்லையா, மேம் மிஸ் கிளாஸ்க்கு போனோடனே எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி வந்து இதுதான், ஹோம்வொர்க் எல்லாருமே முடிச்சிட்டீங்களா? have you finished your homework? அந்த ரூல் அப்ளை ஆகுதுன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? have யூஸ் பண்றோம். சப்ஜெக்ட் தென் சப்போர்ட்டிங் verb. have யூஸ் பண்ணா verb V3 verb தான் யூஸ் பண்ணோம். so finished then remaining set of sentence. have you finished your homework? உங்களுடைய ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க, have you ever been to London? ever been அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா நீங்க எப்பொழுதாவது அப்படிங்கற மாதிரி அர்த்தம். நீங்க எப்பொழுதாவது லண்டன் போயிருக்கீங்களா? இந்த இடத்துல நான் ஏன் have போட்டிருக்கேன்னா you வந்திருக்கு, அதனால நான் have போட்டிருக்கேன். என்ன பார்த்தோம்? I, we, you, theyக்கு have யூஸ் பண்ணோம். he, she, itக்கு has யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாருங்க, has the bell rung? ஸ்கூல்ல மணி அடிச்சிருச்சா? இப்ப பேரண்ட்ஸ் போவாங்க குழந்தைங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. அங்க இருக்கிற டேரக்டர்ஸ் கிட்ட யாருக்கிட்டயாவது கேட்பாங்க, பெல் அடிச்சிருச்சா சார், குழந்தைங்களை அழைச்சிட்டு போலாமா அப்படின்னு. ஏன் இன்னொரு ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்கலாம், நெக்ஸ்ட் பீரியட் அவங்க கிளாஸுக்கு போறதுக்கு பெல் அடிச்சிருச்சா அப்படி கேட்பாங்க இல்லையா? சோ இது எல்லாமே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற क्वेश्चंस தான். has the bell rung? ring, rang, run. ring, rang, rung. ஓகேவா? has the bell rung? மணி அடிச்சிருச்சா? அடுத்து பாருங்க, has 12 become? இப்போ நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கீங்க, ஒரு பஸ்ஸோட நேம் சொல்லி அந்த பஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்பீங்க? இந்த இடத்துல நான் ஏன் has போட்டிருக்கேன்னா பஸ்ங்கிறது இட் தான் இல்லையா? சோ அதனால நான் இந்த இடத்துல has போட்டிருக்கேன். has 12 become? ஃபார் எக்ஸாம்பிள் 18F னா has 18F come? அந்த பஸ் வந்துருச்சா அப்படின்னு அர்த்தம். இதே அந்த பஸ் போயிடுச்சா அப்படின்னா எப்படி கேட்போம்? has 12 be gone? has 18F gone? 12 be போயிடுச்சா? 18F போயிடுச்சா? சோ இப்படிதான் கேட்கணும். சரியா? அடுத்து பாருங்க, has anybody come? has anybody come அப்படின்னா யாராவது வந்திருக்காங்களா, யாராவது வந்திருக்கிறார்களா அப்படின்னு அர்த்தம். இதையே நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கூட வேற விதமா கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? நம்ம இந்த क्वेश्चंस அநேகமா பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி கேட்கலாம் அப்படின்னா இதே क्वेश्चन பாஸ்ட் டென்ஸ்ல did anybody come அப்படின்னு கேட்கலாம். did anybody come அப்படின்னா யாராவது வந்திருக்காங்களா, வந்திருந்தார்களா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் ஏன் இந்த இடத்துல கம் போட்டிருக்கேன்னா did வந்ததுன்னா நம்ம என்ன ரூல் பார்த்தோம்? பிரசன்ட் டென்ஸ் verb தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அதனாலதான் கம் அப்படிங்கிற V1 verb நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதே क्वेश्चनயே நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்லி கேட்கலாம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எப்படி கேட்கணும்னா has anybody come? இந்த இடத்துல இந்த கம் அப்படிங்கிறது V3 verb. come, came, come. has வந்திருக்கு, அதனால கம் அப்படிங்கிற V3 verb யூஸ் பண்ணிருக்கோம். கிளியரா? இந்த क्वेश्चन நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்லயும் கேட்கலாம், பாஸ்ட் டென்ஸ்லயும் கேட்கலாம். as anybody comeனா யாராவது வந்திருக்கிறார்களா அப்படின்னு அர்த்தம். did anybody come அப்படின்னா யாராவது வந்திருந்தார்களா அப்படின்னு அர்த்தம். நீங்க எப்படி வேணாலுமே ஆன்சர் क्वेश्चन ஃபார்ம் பண்ணலாம். கிளியரா? புரியுதா? அடுத்து WH क्वेश्चंस பார்க்கலாம். இங்க பாருங்க, what has she bought? what has she bought அப்படின்னா அவள் என்ன வாங்கி இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். WH क्वेश्चंस ஓட ரூல் என்ன? WH question plus supporting verb plus subject plus verb. இதான் இதோடைய ரூல் இல்லையா? ரூல் அப்ளை ஆகுதா பாருங்க. WH question what யூஸ் பண்ணிட்டேன், supporting verb has யூஸ் பண்ணியாச்சு, then subject she, then verb V3 verb தான் யூஸ் பண்ணோம். by, bought, bought. what has she bought னா அவள் என்ன வாங்கி இருக்கிறாள். நிறைய பேர் வந்து what she has bought அப்படிதான் பேசுறாங்க. அதே மாதிரி கிராமர் படி பேசக்கூடாது. WH question supporting verb, subject, அதுக்கு அப்புறம் தான் verb. so what has she bought அப்படிதான் பேசணும் ஒழிய what she has bought அப்படின்னு பேசக்கூடாது. கிராமட்டிக்கல் வைஸ் பார்த்தா அது wrong. ஓகேவா? அடுத்து பாருங்க, what have you done? what have you done னா நீ என்ன செய்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இப்ப சம்டைம்ஸ் கோவமா கூட கேட்பாங்கல்ல, what did I say, what have you done? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்க அப்படி கூட கோவமா கேட்பாங்க இல்லையா?
சோ வாட் ஹேவ் யூ டன் அப்படின்னா நீ என்ன செய்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து இதுவும் அதே மாதிரி WH question. Supporting verb, subject, do, did, done, V3 verb. இந்த ரூல் அப்படியே அப்ளை ஆகுதா? அடுத்து பாருங்க, where has he gone? Where has he gone அப்படின்னா அவன் எங்கே போயிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். So WH question, supporting verb, he வந்திருக்கு, அதனால நான் இந்த இடத்துல has யூஸ் பண்றேன். Go, went, gone, V3 verb. Where has he gone? WH question, supporting verb, present perfect, so அதனால has யூஸ் பண்றோம். Then subject he யூஸ் பண்றோம். Then V3 verb, gone. ஓகேவா? அவன் எங்கே போயிருக்கிறான். பாருங்க, how much have you paid for this job? அதாவது இந்த வேலைக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்த? how much, so WH questions இல்லையா? how much, then supporting verb, subject, pay, paid, paid, V3 verb. சரியா? then remaining set of sentences. இந்த வேலைக்கு நீ வந்து எவ்வளவு பணம் கொடுத்த? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபீஸ் கூட பே, ஏதோ ஒரு கோர்ஸ் பண்றீங்க, ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்றீங்க, உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல போய் இப்ப நீங்க ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா how much have you paid for this course? இந்த கோர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க, பே பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்ககிட்ட கேட்பாங்க இல்லையா? சோ அதுதான் how much have you paid for this job, paid for this course, that's it. அடுத்து பாருங்க, why has she punished? why has she punished அப்படின்னா அவள் ஏன் தண்டிக்கப்பட்டாள் அப்படின்னு அர்த்தம். punished, V3 verb. so அவள் ஏன் தண்டிக்கப்பட்டாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த क्वेश्चन பாருங்க, where have you worked before? இப்போ நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அப்போ உங்களோட இன்டர்வியூவர் உங்களுக்கு क्वेश्चन கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ அவங்க எப்படி क्वेश्चन பண்ணுவாங்க அப்படின்னா where have you worked before? இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்க? worked. சோ அதனால தான் V3 verb இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வந்து frequent-ஆ யூஸ் ஆகுற क्वेश्चंस தான். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, what has Lada told about me? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ என்ன சொல்லலாம், இந்த क्वेश्चनலயே பாத்தீங்கன்னா லதா வந்து என்ன பத்தி என்ன சொன்னா அப்படின்னு இப்போ நீங்க வந்து கேக்குறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறீங்க. எப்படி கேட்பீங்க அப்படின்னா what has Lada told about me? இதோட ஆன்சர் பாருங்க, she has told me lot about you. அவ உன்னை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறாள், நிறைய சொன்னா அப்படின்னா she has told me lot about you. ஆன்சரும் பாருங்க, she வந்திருக்கு, so has யூஸ் பண்றோம், so V3 verb யூஸ் பண்றோம், so she has told. ஓகேவா? she has told me lot about you. கிளியரா? ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? WH questions, supporting verb, subject, இந்த V3 verb மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். present perfect tense வந்து ஸ்போக்கனுக்கும் ரிட்டர்னுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். நம்ம நார்மலா பேசுற இங்கிலீஷ்லயே வந்து நீங்க நிறைய விஷயத்துக்கு வந்து பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசுறதை விட have has யூஸ் பண்ணி பேசுனீங்க, அந்த யூசேஜ் நீங்க ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய கம்யூனிகேஷன், இன்னும் உங்களுடைய ஸ்போக்கன் லெவல் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ மீ ஆன் சோஷியல் மீடியா, கீழே லிங்க் இருக்கு. தென் இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டென்சஸ்க்கு தனியா ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல நம்ம டென்சஸ் வந்து 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டைரக்டா இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த டென்சஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் உங்களுடைய டவுட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலுமே எனக்கு நீங்க ஃபீட்பேக் பண்ணுங்க.